friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சமயம் அப்படினா தெரியும் 6 வகையா சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு கடவுள்ல வந்து வணங்கக்கூடியவங்கள ஒவ்வொரு சமயமா சொல்லுவோம். இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். அதே மாதிரி फ्रेंड्स இந்து அறநிலையத்துறை எக்ஸாம்னா சோ அத பத்தி உள்ள டீடைல்ஸ் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய நோட்ஸ் வந்து நான் இன்னைக்கு அன்அகாடமில போட்டுருந்தேன். அத உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அந்த லிங்கை போய் பாருங்க. இந்த அறநிலையத்துறை பத்தி உள்ள டீடைல்ஸ் வந்து அதுல கொஞ்சம் இருக்கும். அதை தவிர உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது போக நான் வந்து 2013-17 ஒரு 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு பிளாக் ஸ்பாட் நம்ம டிஎன்பிஎஸ்சி லேர்னிங் பிளாக் ஸ்பாட்ல வந்து போட்டிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸையும் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அந்த ரெண்டு லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சமயம் என்றால் என்ன? சமயம் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துறது தான் சமயம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பக்குவப்படுத்துதல் அப்படின்னு சொல்றமே அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனமும் சரி மொழியையும் சரி மூன்றையும் வந்து திருத்தி நல்ல வழியில கொண்டு போகிறது தான் நம்ம பக்குவப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது கொஸ்டின் பாருங்க, உலக சமயங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்து, பௌத்தம், சமணம், கிறிஸ்துவம், முமதியம் மற்றும் சீக்கியம் இதைதான் பெரும்பான்மையானவர்கள் வந்து பின்பற்றக்கூடிய சமயங்கள் வந்து இந்த சமயங்களா தான் சொல்லியிருக்கு. இனி நாலாவது கொஸ்டின் பாருங்க, இந்து சமயங்கள் வந்து எத்தனை வகைகளாக உள்ளன? இதுதான் நம்மளுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்து சமயங்களை வந்து 6 வகையா சொல்லியிருக்காங்க. காணபத்தியம், கௌமாரம், சாக்தம், வைணவம், சௌரம், சைவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம சைவம் வைணவம் நமக்கு நல்லாவே தெரியும். சைவம் அப்படின்னா சிவனை முழுமுதற் கடவுளா வணங்கக்கூடியவங்க, வைணவம் அப்படின்னா விஷ்ணுவ முழுமுதற் கடவுளா வணங்கக்கூடியவங்க தெரியும். சோ அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். மத்த இருக்கக்கூடிய 4 மதத்தையும் பத்தி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காணபதியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சிரும், மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கணபதிய முழுமுதற் கடவுளா யார் வணங்குனாங்களோ அவங்கள வந்து காணபதியம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கணபதிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படிலாம் கேட்டிருக்கு. கணபதின்னு சேர்த்து வந்திருக்கிறதுனால நம்ம சொல்லிடுவோம். பால கணபதி, தருண கணபதி, வீரக கணபதி, சக்திக கணபதி, நிறுத்தன கணபதி, ஏரம்ப கணபதி அப்படிங்கிற பெயர்கள்லாம் உண்டு. கணபதியுடைய தத்துவம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஓங்காரத்தின் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது இவர் நாதவிந்து தத்துவத்தின் நிலைக்கலன் அப்படின்னு சொல்றவர் வந்து இந்த கணபதி தான். நாலாவது கொஸ்டின் பாருங்க, கணபதி வழிபாட்டால் சிறந்து விளங்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது விஷ்ணு ஆழ்வார்கள் சிவனடியார்கள் இருந்தது மாதிரி கணபதி வழிபாட்டுல சிறந்து விலகியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையாரும் நம்பியாண்டார் நம்பியும் தான். நம்ம நம்பியாண்டார் நம்பி படிச்சோம்ல. 5வது கொஸ்டின் பாருங்க, கணபதி கருணைக்கு உதாரணம் கூறு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்பியாண்டார் நம்பி வந்து திருமுறைகள் வந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து வெளிக்கொண்டு வர முடிந்தது வந்து இந்த கணபதியுடைய, அதாவது பொல்லா பிள்ளையாருடைய கருணைனால தான் இந்த நம்பியாண்டார் நம்பி வந்து திருமுறைகள் இருக்கக்கூடிய இடத்த வந்து அறிந்து வெளிக்கொண்டு வந்ததாட்டு ஒரு கதை சொல்றாங்க. இனி 6வது கொஸ்டின் பாருங்க, கணபதியை பற்றி நூல்களை எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்கு. விநாயகர் அகவல், மூத்த நாயனார், திருவிரட்டை மணிமாலை, மூத்த பிள்ளையார், மும்மணி கோவை, விநாயகர் கவசம், விநாயகர் நான்மணி மாலை, திருநாரையூர், விநாயகர் திருவீட்ட மணிமாலை அப்படிங்கிற நூல்கள் தான் கணபதி பற்றியுள்ள நூல்கள். இந்த நூல்கள் பெயர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இனி அடுத்தது கௌமாரம். கௌமாரம் அப்படின்னா முருகனை யாரு முழுமுதற் கடவுளா வணங்குறாங்களோ அந்த சமயத்தினர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கௌமாரம் அப்படின்னு சொல்லுவோம். முருக அப்படின்னா படிச்சுட்டோம். அழகு, இளமை, மனம், தெய்வம் அப்படிங்கிறதுக்குடைய பொருள் தான் இந்த முருகு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதே மாதிரி முருகனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல வந்து முருகனை சேயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கலித்தொகையில வந்து சிவகுமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக கடம்பன், சேந்தன், குமரன், வேலன், குகன் அப்படிங்கிற பெயர்கள்லாம் முருகனுக்கு வந்து உண்டு. முருகனுடைய அறுபடை வீடுகள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துட்டோம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவாவினங்குடி, திருவேரகம், குஞ்சுத்தோராடல், பழமுதிர்ச்சோலை, இந்த 6 தான் முருகனுடைய அறுபடை வீடுகளா சொல்லியிருக்காங்க. முருகனுடைய தத்துவம் விளக்குவது யாது அப்படின்னு கேட்டிருக்கு. முருகனின் ஆயுதமான வேல் வந்து எதை சொல்லுது அப்படின்னா ஞான சக்தியை சொல்லுது. வள்ளி, அதாவது வள்ளி தேவானை அப்படின்னு 2 மனைவிகள். அந்த வள்ளி அப்படிங்கிறவங்க வந்து இச்சா சக்தியை சொல்லுதும், அந்த தேவானை அப்படிங்கிறது வந்து கிரியா சக்தியே சொல்லுது. இனி 5வது கொஸ்டின் பாருங்க,
முருக வழிபாட்டிற்கு சிறந்த நூல்களாக விளங்குவது எதுன்னு கேட்டிருக்கு. திருமுருகாற்றுப்படை, கந்தர் அனுபதி, திருப்புகழ், கந்தர் கலிவெண்பா, சண்முக கவசம், குமரவேல் பதிற்றுப்பந்தாதி, சஷ்டி கவசம், இது எல்லாமே முருகர் வழிபாட்டிற்கான நூல்கள். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நூல்கள் உண்டு. ஸோ நீங்க அதை வந்து டிஃபரன்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. 6வது கொஸ்டின் பாருங்க, முருகனுடைய சிறந்த அடியார்கள் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கு. அகத்தியர், நக்கீரர், ஔவையார், அருணகிரிநாதர், குமரகுருபரர், பாம்பன் சுவாமிகள், கிருபானந்த வாரியார், இவங்க எல்லாமே முருகனுடைய சிறந்த அடியார்களா சொல்லியிருக்கு. அதே மாதிரி முருகருடைய வரலாற்றை கூறக்கூடிய நூலை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கந்த புராணம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியதுதான் இந்த கந்த புராணம். இது யாரை பற்றியுள்ள சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா முருகருடைய வரலாற்றை பற்றி கூறக்கூடிய நூல் தான் இந்த கந்த புராணம். நம்ம புராணங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு நான் அப்லோட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு இதில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுறேன். முருகனுடைய அற்புத செயல்களில் ஒன்று அப்படின்னு கேட்டா, அதாவது குமரகுருபரர், ஊமையா இருந்த குமரகுருபரரை பேச வைத்ததுதான் இந்த முருகருடைய அற்புதமான செயல்களா சொல்லியிருக்கு. அதாவது சாக்தம் அப்படின்னு பார்ப்போம். சாக்தம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சக்திய முழுமுதற் கடவுளா யாரு வணங்குறாங்களோ அவங்கள வந்து சாக்தம் அப்படின்னு சொல்லுவோம். சக்தி சாக்தம் கம்பேர் பண்ணிக்கோங்க. இனி சக்தியை வந்து எவ்விதங்கள் எல்லாம் அழைத்தனர் அப்படின்னு கேட்டிருக்கு. போக சக்தி அப்படின்னா பராசக்தி, வீரசக்தி அப்படின்னா துர்க்கை, கோரசக்தி அப்படின்னா காளி, அதிகார சக்தி அப்படின்னா நாராயணி, அருட்சக்தி அப்படின்னா மனோன்மணி. அப்போ 5 சக்திகளா சொல்லியிருக்கு. போக சக்தி, வீரசக்தி, கோரசக்தி, அதிகார சக்தி, அருட்சக்தி அப்படின்னா 5 விதமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாக்தத்தினை பற்றி விளக்கும் நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. சாக்தத்தினை அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாக்தத்தினை பற்றி விளக்கக்கூடிய ஆகம நூல்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நூல்ல வந்து சக்தியுடைய வழிபாட்டு சிறப்புகளை சொல்லி இருக்கக்கூடியதான் இந்த தந்திரம். அதாவது நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஆப்ஷன்ல உபநிடதங்கள், ஆகமங்கள், தோத்திரங்கள் கொடுத்துட்டு தந்திரம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. தந்திரம் அப்படிங்கிறது வந்து சக்தியை பற்றியுள்ள பெருமையை சொன்ன நூல் தான் இந்த தந்திரம். இதை வந்து சாக்தத்தினை பற்றி விளக்கக்கூடிய ஆகம நூல். சரிங்களா? அதே மாதிரி சக்தி பீடங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டா மொத்தம் 51 சக்தி பீடங்கள் வந்து இருக்குது. 5வது கொஸ்டின் பாருங்க, சக்தியை வந்து எத்தனை வடிவங்களில் வணங்குகின்றார்கள் அப்படின்னு கேட்டா அருவ வடிவம், அருவுரு வடிவம், எந்திர வடிவம், உருவ வடிவம், தியான வடிவம் இப்படிங்கிற பல வகையில வந்து வணங்குறாங்க. அருவடிவம் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். அதாவது உருவ வடிவத்துல இல்லாம அருவ வடிவத்துல, இப்போ சிவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிங்க வடிவத்துல நம்ம வணங்குவோம். காஞ்சியில இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் ஆலயத்துல வந்து அஞ்சன காமாட்சி வந்து அறிவு வடிவத்துலதான் இருப்பாங்க. இதே மாதிரி அருவுருவ வடிவம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா இப்ப வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை இப்ப அமர்தநாத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வந்து லிங்கம் வந்து பனி வடிவத்துலதான் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு வடிவத்தை, இப்போ நதியை வந்து கடவுளா வணங்குறது, அந்த பனியை வந்து கடவுளா வணங்குறது, இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அருவுருவ வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். எந்திர வடிவம் அப்படின்னு எதை சொல்லியிருக்கு அப்படின்னா சக்கரமேரு வடிவத்துல இருப்பாங்க, அதுதான் எந்திர வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். உருவடிவம்னா உருவமா இருக்கிறது, தியான வடிவம்னா தியான வழியில பண்றதுதான் தியான வடிவமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நூல்கள் மூலம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான் தியான வடிவமா சொல்லியிருக்கு. இதுதான் சக்தியுடைய வடிவங்களா சொல்லியிருக்காங்க. இனி சக்தியை பற்றி கூறக்கூடிய நூல்களை வந்து என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதி, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், காமாட்சி அம்மன் அகவல், காந்திமதி அம்மை கலித்துறை அந்தாதி, அன்னபூரணி திருவருட்பா, ஸ்ரீதுர்க அஷ்டகம் அப்படிங்கிறதா சக்தியை பற்றி கூறக்கூடிய நூல்களா சொல்லியிருக்கு. அதே மாதிரி சக்திய வழிபட்டல்ல வந்து சிறந்து விளங்கியவர் யாருன்னு கேட்டா அபிராமி பட்டர், ஆதிசங்கரர், குமரகுருபரர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, இவங்கெல்லாம் வந்து சக்தி வழிபாட்டினால சிறந்து விளங்கியவர்களா சொல்லியிருக்கு. கடைசியா இருக்கிறது சௌரம். சௌரம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா கதிரவனை யாரு கடவுளா வழிபடுறாங்களோ அவங்களதான் சௌரம் அப்படின்னு சொல்லுவோம். கதிரவனுடைய கோவில் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரிசா மாநிலத்துல இருக்கக்கூடிய கோனார்க் டெம்பிள் வந்து கதிரவனுக்குரிய கோவில் தான். அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தில வந்து சூரியனார் கோவில் அப்படிங்கிறது இருக்கு, அதுவும் கதிரவருடைய கோவில் தான். அந்த கதிரவனுக்குரிய மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதித்ய இருதயம் கதிரவனுக்குரிய அப்படிங்கிற ஒரு மந்திரம் உண்டு. கதிரவனுடைய உருவத்தை எந்த உலகத்தால செய்தா நல்லது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாமிரத்தில் செய்து வழிபடுவதே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இந்து சமயம் பற்றி உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அன்அகாடமியில உள்ள கொஸ்டின்ஸே போய் பாருங்க. பிளாக் ஸ்பாட்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிக்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.